തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേനാ. எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல் பார்க்குற எல்லாருமே ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து கரெக்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க. எக்ஸாம்பிளுக்கு மீனா அவங்களோட ஹேர் ஸ்டைலு ஃபியூச்சர்ல வந்து அவங்க ஃபேஸ்க்கு ஏத்த மாதிரியான ஹேர் ஸ்டைலை நான் கொண்டு வர ட்ரை பண்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். லதே, சாப்பிட வாங்க. ஆ ஆ, இருக்கட்டும் இருக்கட்டும். வெத்தலை பாக்கு இடிச்சு வாயில போட்டுட்டேன். நான் பிறகு சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. ஷெம்மாடி யாழினி, ஆ அப்பா, ஷெம்மாடி டாக்டர் படிக்கிற பரீட்சையில பாஸ் ஆயிட்டா. அடுத்தது என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் கவுன்சிலிங்ப்பா. என்ன பிள்ளை? கவுன்சிலிங். அதான் எந்த காலேஜ்ல படிக்க போறோன்னு சொல்லுவாங்க. அவியதான் சொல்லுவாளோ, நாம முடிவு பண்ணக்கூடாதோ? இல்லப்பா, என் மார்க் வச்சு அவைய சொல்லுவாங்க எந்தெந்த காலேஜ்ல இருக்குன்னு. அதுல நமக்கு வசதியான காலேஜை நம்ம எடுத்துக்கலாம். ஓஹோ அப்படியா? ஷெம்மாடி காலேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சுத்து வட்டாரத்துல இல்ல நம்ம ஊர் பக்கத்திலே இருக்கிற காலேஜா பாருமா. அப்பதானே அடிக்கடி வந்து போயிட்டு இருக்க முடியும். அதெல்லாம் வேண்டாங்க. வந்து போற காலேஜ்லாம் அவளுக்கு செட் ஆகாது. ஷெமாடி, நீ பக்கத்துல இருக்கிற காலேஜ் தான் பார்க்கணும்னு இல்லம்மா. நல்ல காலேஜ் எங்க இருந்தாலும் பாரு. நீ தினம் வந்து போய் படிக்கிற மாதிரி எல்லாம் வேணாம். தினமும் பசி ஏறி போனா உடம்பு தான் ஏன் வலிக்கும். அப்புறம் நீ படிப்பியா இல்ல பசி ஏறி போறதையே வேலையை வச்சிட்டு இருப்பியா சொல்லு. சொன்னது போ புள்ளைய ஹாஸ்டல்ல செக் சொல்றியோ? ஆமாப்பா, அக்காவும் அதே தான் சொன்னேன். வந்து போயிட்டு இருக்கிற காலேஜ்லாம் வேண்டாம், ஹாஸ்டல்லே தங்கி படின்னு. நான் பக்கத்து ஒரு காலேஜே பாக்குறேன்ப்பா. ஆனா வந்து போய் படிக்க வேண்டாம், ஹாஸ்டல்ல தங்கி அங்கனையே படிக்க. என்னம்மா சொல்லுதா? நீ எப்படி அங்கன போய் தனியா தங்கிக்கிடுவா? அட, இதுக்கு இப்படி வருத்தப்பட்டா எப்படியே? நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போகும்போது என்ன பண்ணுவிய? என்னங்க, எப்படி இருந்தாலும் இவ முத்துவேலுக்குன்னு ஆயிடுச்சு. நாளைக்கு நம்ம தங்கச்சி வீட்டுக்கு தானே போக போறான்னு தைரியமா இருக்கீங்களா என்ன? லட்சுமி, என்ன பேச்சு பேசுறா? என் பிள்ளை டாக்டரு. அப்போ அவ படிப்புக்கும் அறிவுக்கும் ஏத்த டாக்டர் மாப்பிள்ளையா தான் நான் பாப்பேன். நீ என்னடானா முத்துவேலுக்கு கட்டி கொடுக்கலான்னு பேசிட்டு இருக்கா? என்னது டாக்டர் மாப்பிள்ளையா? நம்ம வீட்டுக்கும் நம்ம வசதிக்கும் டாக்டர் மாப்பிள்ள நம்ம பிள்ளை கேட்டு வருவாவ. என்ன விளையாடுறியலோ? இப்பவே இவளை படிக்க வைக்க வேற செலவாகும். நாளைக்கு கல்யாணம்னா அதுக்கும் செலவாகும். இங்க பாருங்க, நம்ம தகுதிக்கு ஏத்த மாப்பிள்ள தான் நம்ம பிள்ளைக்கு பார்க்க முடியும். டாக்டர் மாப்பிள்ள ஆசை இருக்கலாம், அவியலுக்கெல்லாம் நம்மளால செய்ய முடியுமாங்க? அதுவும் டாக்டர் வீட்டுக்கெல்லாம் நம்ம புள்ள போனோம்னா காரு வாங்கி தரணும், நகை எத்தனை பவுன் கேட்கறாங்களோ, பணம் எத்தனை பவுன் கேட்கறாங்களோ, அம்புட்டு நம்மளால செய்ய முடியுமா சொல்லுங்க? என் சக்திக்கு இல்ல, என் சக்தியை மீறி என் கடைசி தெம்பு இருக்கிற வரைக்கும் நான் உழைச்சி என் பிள்ளைய நல்லபடியா கரை சேர்ப்பேன். சொல்றதுக்கு எல்லாம் நல்லாதான் இருக்கும், ஆனா நடைமுறைக்கு சாத்தியமா சொல்லுங்க? மழை காலம் வந்தா வீடு ஒழுகுது. இது இன்னைக்கு நேத்து நடக்கிறது இல்ல, 5 வருஷமா ஒழுகிட்டு தான் கிடக்கு. அந்த கூரையை சரி பண்றதுக்கே நமக்கு முடியல. இதுல இவளுக்கு காரு வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ண போறீங்களோ? நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும். இந்தாருங்க, முத்துவேலு நல்லா சம்பாதிக்கிறான், குடும்பத்தையும் பாத்துக்கிடுறான். இப்ப பாருங்க, ஒரு நல்ல வீடு கட்டியிருக்கான். பத்தாக்குறைக்கு நமக்கு சொந்தமா வேற போய்விட்டான். இதுக்கு மேல நம்ம பிள்ளைக்கு பாதுகாப்பான இடம் எங்கெங்க இருக்க போகுது? அதுவும் இல்லாம நம்ம வசதி வாய்ப்பெல்லாம் தெரிஞ்சவன். நம்ம தெம்புக்கு என்ன பண்ண முடியுமோ
அதை பண்ணனாலும் அப்படியே ஏத்துக்குவான். உங்க தங்கச்சி கொஞ்சம் எடக்கு முடக்கானவதான், அப்படி இப்படி ஏதாவது கேப்பா வரதட்சணை. ஆனா அவ கேக்குறது நம்மளால செய்யற அளவுக்கு தான் இருக்கும். எப்படியாவது கஷ்டப்பட்டாச்சும் அவ கேக்குறது நம்ம செஞ்சு போடலாம். ஆனா டாக்டர் வீட்டுக்குலாம் நம்ம பிள்ளை போனோம்னா சொல்லுங்க, எம்புட்டு செய்யணும். அதுக்கெல்லாம் பணம் வேணுங்க. நம்மள மாதிரி ஏழெல்லாம் ஆசைப்படலாம், அம்புடுதேன். ஆசைப்படுற வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது. இதுதான் தலைவிதின்னு இருந்ததுன்னா இப்படிதான் இருக்கும். இந்தாருங்க, உன் தங்கச்சி குடும்பம் பத்தி உங்களுக்கு தெரியும். ராணி கொஞ்சம் ஏக்கு போக்கா பேசுவாதான். எப்படி இருந்தாலும் உங்க தங்கச்சி தான், நீங்க சொன்னா அடங்கி போவா. அதனால நம்ம பிள்ளைய அங்கேயே கட்டி கொடுத்துடலாங்க. இவ படிப்பை முடிச்ச கையோட புடிச்சு அவன் கையில கொடுத்துருவோம். போறவு அவளாவது அவ வாழ்க்கையாவது அவங்க வாழ்க்கைய பாத்துக்க வேண்டியதுதான். நீ சொல்றது சரிதான். ஆனா நம்ம வாழ்ந்த வாழ்க்கையவே நம்ம புள்ள வாழ வேணாம், கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும்னு பார்த்தேன். ஆனா அம்புட்டுக்கும் பணம் வேணுமே. பொட்டு புள்ளைய பெத்தா கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு பணம் வேணும். இப்பதான் தெரியுது அந்த காலத்துல பொட்டு புள்ள பிறந்தா ஏன் எல்லாம் அழுகுறவ வருத்தப்படுறவன்னு. காலம் மட்டும்தான் மாறுச்சு, இன்னும் அந்த பழக்க வழக்கம் ஒன்றும் மாறல. நகை பணம் பொருள் எல்லாத்தையும் கொடுக்கறதோட இல்லாம பிள்ளையும் சேர்த்து கொடுத்துட்டு நாம ஒத்தையில கிடக்க வேண்டியதுதான். அப்பா நீ ஏன் அப்படிலாம் நினைக்கிற? நான் படிச்சு முடிச்சிட்டு நல்லா சம்பாதிப்பேன். அப்போ நமக்குன்னு ஒரு வீடு கட்டலாம், நமக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிக்கலாம்ப்பா. இங்க பாருங்க, அம்மா எப்ப பார் பழைய சேலையே உடுத்திட்டு இருக்கா. நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு மாச சம்பளத்துல அம்மைக்கு ஒரு பட்டு போடுவேன். பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல வேட்டி சட்டை. என்னப்பா? சந்தோஷம் மக்களே. என் பிள்ளைக்கு அப்பா அம்மா மேல எம்புட்டு பாசம். பிறகு இருக்காதா பின்ன? சின்ன பிள்ளையில இருந்து நம்ம படுற கஷ்டத்தை பாக்குறா, அதனாலதான் இப்படி சொல்லுதா. எம்மாடி, இன்னொரு தோசை கொண்டாட்டுமா? இல்லம்மா போதும், நீ போய் சாப்பிடு. அப்போ சரி லட்சுமி, எனக்கும் தோட்டத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஷமா யாழினி, அப்பா பெரிய வீட்டுக்கு போய் அக்காவுக்கு ஒத்தாசையா இருக்கிறதுல இருக்கட்டும், ரொம்ப வேலை செய்யாத, கொஞ்சம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க என்ன. ஐயோ அப்பா, அங்க நான் எந்த வேலையுமே செய்யறது கிடையாது. அக்கா விடவே மாட்டா. நான் எதோ இது செய்யறேன் அது செய்யறேன்னு சண்டை பிடிச்சி செய்யறேன்பா. சின்ன பிள்ளையிலேருந்து அவ உன்னை பாசமாவே பார்த்து பழகிட்டா, அங்க போய் உன்னை வேலை செய்ய விட மாட்டாளா? இந்த வயசான காலத்துல நிம்மதியா நான் கண்ணை மூடுவேன். நான் இல்லைன்னா என்ன, மீனா உன்னை நல்லா பாத்துக்குவா. அப்பா அப்படிலாம் சொல்லாதேப்பா, நீங்க நல்லா இருக்கணும். இல்லம்மா, ஒரு பேச்சுக்கு சொல்லுதேன். நாளைக்கு நான் இல்லாம போனாலும் அவ பார்த்துப்பான்னு ஒரு தைரியம். கல்யாணம் ஆகி போன பிறகும் உன்னை இன்னும் விட்டு கொடுக்காம பாத்துக்கிற பத்தியா, அது போதுமா எனக்கு. உன்னை நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன். அப்பா அப்படி சொல்லாதேப்பா, நான் தான் சொல்லுதேன்ல, நான் உங்களை பாத்துக்கிறேன்ப்பா. இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கா, அதுக்குள்ள என் பிள்ளை பெரிய மனுஷியாகி என்னைய பாத்துக்கிறேன்னு சொல்லுதா. சரிம்மா, சாப்பிட்டுட்டு கிளம்பு, நான் தோட்டத்துக்கு போறேன். சரிப்பா. அந்த கதிர்லாம் ஒரு ஆளு. இவன் என் மாமன் பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கறானா, அதுவும் இந்த முத்துவேல் கிட்ட இருந்து. என் பார்வையிலிருந்து அவளால தப்பவே முடியாது. வரண்டி, நான் உன்னைய சமாளிப்பேன், உன் அக்கா காரிய சேர்த்து சமாளிப்பேன். மீனா விஷயத்துல கோட்டை விட்ட மாதிரி இவ விஷயத்துல கோட்டை விட மாட்டேன். எப்ப இருந்தாலும் அவளை எனக்கு சொந்தமாக்காம விட மாட்டேன். யார் பிளடு? அட முத்துவேலு, வாயா, என்ன இந்த பக்கம்? பாட்டி, வீட்டுல யார் இருக்கா?
கொட்டுக்கல் மாதிரி ஒருத்திங்க உட்காந்துருக்கேன். யார் இருக்கான்னு வந்து கேட்க? யா சொன்னிய பார்த்தா ஆள தெரியலையோ? தெரியுது. வேற யாரும் வீட்டுல இல்லையோ? இந்த வீட்டுக்கு மருமகனாக போறவன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன். வாங்கன்னு கூப்பிட்டு ஒரு காப்பி தண்ணி போட்டு கொடுக்கறதுக்கு எவ்வளவு வெளியே வர மாட்டா. ஏ யாழினி, ஏய் ஒன்னதான் கூப்பிடுற, வெளியே வா. தும்முறு எடுத்தவ வெளியே வராளா பாரு. ஓய் யாழினி, யாழினி. எப்பா இங்க நின்னு எம்புடு கத்துனாலும் அவன் வெளியே வர மாட்டா. என்ன வெளியே வர மாட்டாளா? அம்புட்டு திமிரு வந்துருச்சோ? சப்போர்ட்டுக்கு ஒருத்தன் இருக்கிறான் உடனே உன் திமிரு என்கிட்ட காட்டுறியா? உள்ளதானே இருக்கா? ஏய் யாழினி, வெளியே வான்னு சொன்ன. இவன் என்னத்துக்கு இம்புடு கத்திட்டு நிக்க? அந்த பிள்ளை முதல்ல உள்ளேயே இல்ல, பிறகு எப்படி வெளியே வருவா? கூறு கேட்டவன். நீ வெளியே வரலன்னா என்ன? இந்த வாரம் உள்ள எங்க போற? உள்ள ஒருத்தி இருக்காளே, அவளுக்கு எம்புடி திமிரு இருந்தா இங்க நின்னு காடு கத்திட்டு இருக்க. என்னன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டா. திமிரு பிடிச்சவா. அதான் அவளுக்கு பாடம் கத்து கொடுக்க போறேன். பாடம் கத்து கொடுக்க போறியா? ஏன்னா நீ என்ன வாத்தியாரா? 10ஆம் கிளாஸ்லயே பாதியில வந்துட்டா, நீ என்னத்த பாடம் சொல்லி தர போற? பாட்டி இப்ப அவ வருவாளா வரமாட்டாளா? நீ எங்கிட்டு கத்துனாலும் அவ வரமாட்டா. ஏன்னா அவ வீட்லயே இல்ல. என்னது வீட்டுல இல்லையா? ஆமா. எங்க போயிருக்கா? அதுக்குள்ள அவளை காலேஜ் சேர்த்து விட்டாங்களா என்ன? காலேஜுக்குலாம் ஒண்ணும் போல, வேலைக்கு போயிருக்கா. என்ன பாட்டி சொல்லுதா? அவ டாக்டர் படிக்கிறதுக்கு தானே பாஸ் ஆயிருக்கா. இன்னும் டாக்டர் பரீட்சைக்கே பாஸ் ஆன மாதிரி வேலைக்கு போயிருக்கான்னு சொல்லுதா? அவ வேலைக்கு போயிருக்கான்னு சொன்ன, டாக்டர் வேலைக்கு போயிருக்கான்னு சொன்ன. என்ன பாட்டி குழப்புற? அவ ஆத்தா கூட வீட்டு வேலைக்கு போயிருக்கா. வீட்டு வேலைக்கா? ஆமா, வீட்டு வேலைக்கு தான் போயிருக்கா. சாயங்காலமா தான் வருவாங்க. ஏதாவது பேசணும்னா சாயங்காலம் வா. எல்லாம் அந்த கதிர் பைய வேலையாதான் இருக்கும். யாழினிய ஓம் பாதுகாப்புல வச்சிருக்கீரோ? இருக்கட்டும், நேரம் பார்த்து தூக்குறான் அவளை. இப்பதான் வேலைக்காரிக்கான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. நான் கூட முதல் நாள் பார்த்துட்டு என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். இவ கூட அக்காக்காரி வீட்டுல வந்து டேரா போட்டுருவா, இப்படியே ஓசில சாப்பிட்டுட்டு இங்கேயே தங்கிடுவான்னு நினைச்சேன். பரவாயில்ல, அவ அக்காக்காரிக்கு இவ எம்புட்டோ பரவாயில்ல, பொறுப்பா வேலைதான் செய்தா. பரவாயில்ல. வாடி முள்ள, வா உள்ள வா. ஏன் இங்கே நின்னு பாத்துட்டு நிக்கா? வரமா. இந்த மீனாவோட தங்கச்சி இருக்காளே, நல்ல வேலை செய்யறா போல. அந்த பிள்ளை எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யுது. நான் எதுவும் அதை இதை செய்யும் சொல்லிக்கிறது இல்ல. நான் சொல்றது முன்னாடி எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்தா. அப்படிதாம்மா இருக்கணும். சரி முல்ல, வந்து உக்காரு. சாப்பாடு சமைச்சிட்டு இருக்கா, முடிச்சதும் எடுத்துட்டு போலாம். சரிம்மா. காலையில சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஏண்டி? என்னம்மா பண்றது, இந்த பிள்ளைங்களை வேற காலையில எழுப்பி அதுங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து அதுங்களை பல்லோட அனுப்பிட்டு என் மாமியாருக்கு சாப்பாடு கொடுத்து அவியலுக்கு மருந்து எடுத்து கொடுத்து எங்க நான் உட்காந்து நிம்மதியா சாப்பிடுறது? அதுக்கு தாண்டி நான் சொல்லுவேன், பேசாம காலைக்கும் சாப்பாடு அனுப்பி விட்டு வரேன். நீ வராண்டா, யாராவது ஒரு ஆளை விட்டு அனுப்பி காலை சாப்பாடு கொடுத்து வர்ற. நீ காலையில எந்த பிள்ளைகளை கிளப்பினா மட்டும் போதும். நீ என்னத்துக்கு அங்க சமைச்சுக்கிட்டு கஷ்டப்படுதா? இல்லம்மா, உனக்கு எதுக்குமா கஷ்டம், நான் பாத்துக்கிறேன். என்ன காலையில ஏஞ்சி வேலை செய்ய கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், இருந்துட்டு போதுமா, பரவாயில்ல. நீ என்னத்துக்குமா கஷ்டப்பட்டுட்டு கிடக்கா? நீ எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. நீ காலைல பிள்ளைகளை மட்டும் கிளப்பு, சாப்பாடு ஆள் மட்டும் அனுப்பிவிட்டு நான் கொடுத்து விடுறேன். மீனா தான் சமைக்கா, அவகிட்ட இன்னும் 2 பேருக்கு சேர்த்து சமைக்க சொன்னா சமைச்சிட்டு போறா.
இதுக்கு எதுக்கு நீ அங்க ஒரு ஒலை வச்சுக்கிட்டு சமைச்சுக்கிட்டு நீ என்னத்துக்கு கஷ்டப்படணும்? ஏதோ நீ சொல்றியேன்னு நான் சரி சொல்றேன். சரிம்மா, நாளைக்கு காலையில ஆள் மட்டும் அனுப்பி விடு. ஒரு 7-7:30 போல வந்து எடுத்துட்டு போக சொல்லு. ஆ சரிம்மா. வா, வந்து உட்காரு. ஜூஸ் கீஸ் ஏதாவது குடிக்கிறியா? இல்லம்மா, ஒரு ஹார்லிக்ஸ் மட்டும் போட சொல்லு. சரிம்மா, வந்து உட்காரு. ம். ஆமா, எனக்கு உன் கூட வாழ பிடிக்கல. இப்படி என்னோட வாழ்க்கையவே நாசமாக்கிட்டாங்க. என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த குடும்பம் குழந்தை குட்டிலாம் ஒத்து வராது நிறைய சொல்லியிருந்தாங்கன்னா நான் கழுத்தை நீட்டி இருக்கவே மாட்டேன். இன்னைக்கு இவையில கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையில என்ன சந்தோஷம் எனக்கு கிடைச்சது. காலம்புரை இப்படி வண்டி கட்டையாவே எனக்கு கிடைக்க சொல்றாங்களா? என்ன இயலால பொண்டாட்டியை வச்சுட்டு வாழ முடியல. நான் எதுக்கு பொண்டாட்டி நீங்க இருக்கணும்? இத்தனை நாளா நான் இங்க பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரே காரணம் இந்த ஊர் வழக்கத்துக்காகவும் என் அம்மா அப்பாவுக்காகவும் தான். ஆனா இப்போ என் வாழ்க்கையே கேள்விக்குறியா நிக்குது. இனியும் நான் யாரை பத்தி யோசிச்சுக்கிட்டு என் கஷ்டத்தை எல்லாம் மனசுக்குள்ளாரி வச்சுக்கிட்டு இந்த வீட்டுல வாழணும்? போதும், நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனியும் இந்த வீட்டுல என்னால வாழ முடியாது. யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். ஊர் உலகம் தானே, 4 நாளைக்கு ஏசுவாங்களா? அடுத்தது எல்லாம் அவிய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடாவ. ஆனா இந்த ஊருக்கு பயந்துக்கிட்டு நான் இங்க இருக்கணும்னா காலம் முழுக்க வழி அனுபவிக்கணும். அப்படி காலம் முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த 4 நாள் ஊர் பேச கேட்டு போயிடலாம். தியா, அக்கா, தியா, என்னாச்சு? ஆதி அவிய கிட்ட பேசுனியா? என்ன சொன்னாவ? அக்கா, என்ன சொல்லுவாவ? உள்ளது எல்லாம் உண்மைன்னு சொன்னாவ. தியா, என்ன சொல்ற? நான் கேட்டேன்க்கா, எல்லா விஷயத்தையும் கேட்டேன். முதல்ல இல்லைன்னு சொல்லி மழுப்பினாவ. நான் திரும்ப திரும்ப துருவி கேட்டேன். ஆமா, இப்ப அதுக்கு என்னன்னு கேக்குறாவ. போச்சு, என் வாழ்க்கைய போச்சு. நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழவே ஆரம்பிக்கல. அவிய இது எல்லாத்துக்கும் தடைப்பட்டவே நான் யோசிச்சிருக்கணும். நான் இந்த கல்யாணமே ஏதோ பிரச்சனையில நடந்தது, அவசரமா நடந்தது. அவிய மனதை புரிஞ்சுக்கலான்னு வெயிட் பண்ணேன். ஆனா அவிய இப்படி இருப்பாவன்னு நினைச்சு கூட பாக்கலக்கா. என்னதிய சொல்ற? அப்போ ஆமா, ஊருக்கு மட்டும்தான் நாங்க புருஷன் பொண்டாட்டி, அதனால சேத்துக்குள்ள இல்ல. நான் முடிவு பண்ணிட்டேக்கா, இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா எனக்கு தான் அசிங்கம். கிளம்புறேன், அம்மா வீட்டுக்கே போறேன். இதுக்கு மேலயும் எனக்கு இந்த வீட்டுல எந்த வேலையும் இல்ல. தியா, அவசரப்படாத, பொறுமையா இரு. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். இனி பேச என்னக்கா இருக்கு? யாருகிட்ட பேசணும், என்ன பேசணும்? பேச வேண்டியவர்கிட்ட எல்லாம் பேசியாச்சு. இனி பேச ஒண்ணுமே இல்ல. தியா, கொஞ்சம் பொறுமையா இரு. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. இல்லக்கா, நான் அவசரப்பட்டுலாம் எடுக்கல. நிறுத்தி நிதானமா யோசிச்சுதான் இந்த முடிவை சொல்றேன். இனியும் இந்த ஆள் கூட என்னால ஒரு நாள் கூட, ஏன் ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாது. இல்ல தியா, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். சொல்றத மட்டும் கேளுதியா. எனக்காக ஒரு வாரம் மட்டும் டைம் கொடு. அந்த ஒரு வாரத்துல எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நான் அவர்கிட்ட என்ன ஏதுன்னு பேசுறேன். நீங்க பேசினா அவர் செஞ்ச தப்பு இல்லைன்னு ஆயிட போகுது. ஐயோ, அப்படி இல்லதியா. அவருக்கு உன்னோட அருமை தெரியலையே என்னவோ. உனக்காக நான் பேசுறேன் தியா. எனக்காக யாரும் பேச வேண்டாம் தியா, ப்ளீஸ் தியா. இங்க பாரு, நான் எப்பவும் சொல்லுவேன்ல, யாழினி எனக்கு எப்படியோ அதே மாதிரிதான் நீன்னு. அக்கா, நான் சொல்றேன், எனக்காக ஒரு வாரம் இங்க இரு. அதுக்கப்புறமும் உனக்கு இந்த வீட்டை விட்டு போகணும்னு இருந்துச்சுன்னா நான் தடுக்க மாட்டேன். ஆனா இந்த ஒரு வாரம் மட்டும் இருதியா. யாருக்கிட்டையும் எதையும் வெளியே காட்டிக்காத, எல்லாம் சரியாயிடும். ப்ளீஸ் தியா. ஒரே ஒரு வாரம். இத்தனை நாள் இங்க இருந்துட்டேன், உங்களுக்காக ஒரு வாரம் தானே இருக்கேன். ஆனா ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் போறதுதான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு என்னமோ ஆதி இந்த தப்பு பண்ணிருப்பாருன்னு தோணல. என்ன ஏதுன்னு விசாரிச்சாதான் உண்மை தெரியும். அது வரைக்கும் எப்படியாவது தியாவை இங்கேயே நிறுத்தி வைக்கணும். தியா யார்கிட்டையும் சொல்லாம இருக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை கிடையாது. அவ வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டா பிரச்சனை வெடிச்சிடும். அதுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி அதை எப்படியாவது சரி பண்ணிடணும். மீனா, அத்தான் கூப்பிடுறாவ. மீனா, மீனா எங்க இருக்க?
இத வரட்டா. தியா அழாத. அதான் இந்த ஒரு வாரம் இருக்குல்ல, அது போதும். கண்டிப்பா அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் உனக்கு இந்த வீட்டை விட்டு போகணுன்ற எண்ணமே வராது. நான் பாத்துக்கிறேன், நீ அழாம மட்டும் இரு. அத்தான் கூப்பிடுறவ என்னன்னு கேட்டுட்டு வரேன். சரிக்கா. மீனா என்ன பண்ணிட்டு இருக்கா? வந்துட்டேன். அத்தான் சொல்லுங்க. எம்புட்டு நேரமா கூட்டிட்டு இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்கா? அது இல்ல, அது வந்து அத்தான் பேசாம அத்தாங்கிட்ட இல்லை ஒன்னும் சொல்லிட்டேன். என்ன அதுதான் சரியா இருக்கும். அவகிட்ட சொன்னா இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவாவ. கரண்ட் பில்லு எவ்வளவு வந்தது? 3500 ரூபாய்த்தா. 3500? ஆமாத்தா. என்ன இவ்வளவு அதிகமா இருக்கு? இல்லையாத்தா, இதுக்கு முன்னாடியும் 3500 ரூபாய் 4000 ரூபாய் அப்படித்தானே கட்டுவோம். அதே பில்லு தான் அத்தா இப்பயும் வந்திருக்கு. சரிதான், ஆனா அப்போ 100 யூனிட் கழிச்சாவ, இப்பதான் 200 யூனிட் கழிக்கிறாங்களே. பறவை எப்படி இம்முட்டு பில் வந்துச்சு? அது தெரியலையேத்தா. நீங்க சொல்லுறதும் கரெக்ட் தான். பரவ எப்படியாத்தா இவ்வளவு பில் வந்துச்சு? அது தெரியாம தான் நான் உன்கிட்ட கேக்குறேன், நீ திருப்பி என்கிட்டயே கேக்குற. சரி சரி, அது என்னவோ இருந்துட்டு போகுது. அன்னைக்கு உன்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தனே, எடுத்துட்டு வா. எந்த லெட்டர் தான்? அதான் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு மனு. நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல 8வது வரைக்கும் தான் இருக்கு. ஊர்ல இருக்கிற வகை எல்லாம் 10வது வரைக்குமாவது இருக்கணும்னு கேட்டிருந்தாவ. அதுக்குதான் எல்லாருக்கும் எழுத்து போட்டு ஒரு மனு எழுதி வச்சிருந்தேன். அதை அப்படியே கொண்டு போய் ஆபீஸ்ல கொடுத்துட்டு கரண்ட் பில்லையும் கட்டிட்டு வந்துடுறேன். கரண்ட் பில் அதான் போன்ல கட்டிக்கலாமேதா. போன்ல கட்டிக்கலாம், ஆனா இங்க கரண்ட் பில் அதிகமா வருதுல்ல, என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு வரேன். சரிதா. சரி சரி, நீ போய் அந்த லெட்டர் எடுத்துட்டு வா. அத்தான் போயிட்டு வரட்டும், அதுக்கு பிறகு பேசிக்கலாம்.